ஒரு ட்ரோன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 விதமான குயிக் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. முதல் ஆப்ஷன் டிவிஆர். கூகுள்ஸில் நம்ம டிவிஆரில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த டிவிஆர் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது எங்கே விழுந்ததுங்கிறத கண்டுபிடிக்கலாம். பெக்கன் சவுண்ட் அப்படிங்கிற அந்த பீப்பர் சவுண்ட். ஸோ ட்ரோன் எங்கே விழுந்ததோ அங்கேருந்து பீப் சவுண்ட் அது பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கும், பீப்புன்ட்டு. ஸோ நம்ம ஓரளவுக்கு பக்கத்தில் போயிட்டால் அந்த பீப் சவுண்டு கேட்டு நம்ம ட்ரோன் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஃப்ரேம் சிக்கி இருக்கு போல். ஆமாண்ணா, ஒரு இது ஃபுல்லாகவே சிக்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்து இந்த இடத்துல சிக்கி இருக்குது. பட் இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறனால நோ ப்ராப்ளம். பட் இதே இது ஒரு காடாக இருந்தால் உங்களால் எங்கே இருக்குங்கிறத ட்ராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பீப் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த சவுண்ட் ஆச்சு. இந்த செட்டிங் பீட்டா ஃப்ளைட்டில் பெக்கன் செட்டிங்ஸில் பீப் எனேபிள் பண்ணிவிட்டால் போதும். மொத்தம் 2 இருக்கும். அந்த 2மே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பீப் சவுண்ட் கேட்கும். கமிங். இன்றைக்கி எனக்கு முதல் 3 விஷயங்களுமே வந்து கை கொடுக்காமல் போயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரோன் தொலைஞ்சதுன்னா அதை கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களுமே எனக்கு எதிராக போயிடுச்சு. அப்படி இருந்தும் ஒரு 4வதாக ஒரு விஷயம் மூலமாக என்னோடய தொலைஞ்ச ட்ரோனை கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த 4வது விஷயம் என்ன? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த 4வது விஷயம் என்னங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நமக்கு ரொம்ப மோசமானதாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே ஆச்சரியம் தரக்கூடிய அளவுக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும். ஆர் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வழக்கத்துக்கு மாறாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட அன்றைக்கி நமக்கு எதிராக போயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, FPV பிகினர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாத தவறுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் உங்களுக்கு வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நிச்சயம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் நடந்த தவறுகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங், அது விட்ருங்க, அது காமன் எரர் கிடையாது. இது ரொம்ப ரேர் கேசஸில் வரும் FPV கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து சரி பண்ணதுக்கப்புறம் மட்டும் ஃப்ளை பண்ணுங்கள். லைட்டாக பிளராக இருந்தாலும் ஃப்ளை பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மையில் நான் ஃப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது முதல் மிஸ்டேக். செகண்ட் ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக என்னோடய ரேட்ஸ் ப்ரொஃபைல் வந்து நான் மாடிஃபை பண்ணிகிட்டு இருந்தேன். ரேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி 2 வீலரில் டியூனிங் பண்ணுவோம், லைட்டாக த்ராட்டில் கொடுத்தா ஸ்பீடாக போகணும், இல்லை பாதி த்ராட்டில் கொடுத்தா கூட மெதுவாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அந்த மாதிரி விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் என்னோடய பேட்ரி வந்து நான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. குவாட்டில் கம்ப்யூட்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நான் பேட்ரி கனெக்ட் பண்ணணும். பேட்ரி கனெக்ட் பண்ணால் VTXக்கு பவர் எனேபிள் ஆகிரும். VTX நான் 800 மில்லிவாட்ஸில் வச்சு தான் எப்போவுமே ஆப்ரேட் பண்ணுவேன். ஆக்சுவலி அதான் ஹை பவர், என்னோடய VTXக்கு அது ஹை பவர். அண்ட் அது ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஆனில் இருந்துச்சுன்னா அது சூடாயிரும். ஸோ சூடாகிருங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, பவர் வேல்யூ இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் லோ என்னமோ அதை கம்மி பண்ணிட்டான். ஸோ 25 மில்லிவாட்ஸ் வச்சுட்டேன். 25 மில்லிவாட்ஸில் வச்சு நம்ம ஃப்ளைட் பண்ணலாம். பட் கொஞ்சம் அதிக தூரம் போகிறோம், லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயங்களுக்குலாம் இந்த 25 மில்லிவாட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் ஒரு மரத்துக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா ரொம்பவே அடி வாங்குவோம் மேட்ச். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கிறதுக்கு மில்லிவாட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு காகிள்ஸில் விஷன் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ என்னோடய VTXக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் 25 மில்லிவாட்ஸ் நான் செட் பண்ணது. பின்னால் நான் 800 மில்லிவாட்ஸ் வைக்க மறந்துட்டேன். ஸோ அது நான் பண்ண இரண்டாவது தவறு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், இந்த VTXல நான் 25 மில்லிவாட்ஸ் வச்சதுக்கான ரீசன் ஹீட் ஆயிருங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பீட்டா ஃப்ளைட் செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லோ பவர் டிசார்ம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அன்டில் ஃபஸ்ட் ஆம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் குவாடில் பேட்ரி நீங்கள் மாட்டினோன்னே நீங்கள் VTX பவர் அவுட்புட் என்ன தான் வச்சுருந்தாலும் இருக்கிறதுலே லோ பவர் என்னவோ அதை எடுத்துக்கும். 25 மில்லிவாட்ஸில் எடுத்துக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் குவாடை சுவிட்ச் ஆன் பண்ண ஸ்பாட்லேயே அது வந்து 800 மாறிடும். 800 ஒரு என்ன நீங்கள் பவர் அவுட்புட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ அதை எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ நான் இங்கே வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேட்ரி மாட்டியிருக்கேன், இன்னும் குவாடை ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ஆம் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 800 மில்லிவாட்ஸாக மாறிடுது. ஸோ இது ஒரு நல்ல செட்டிங். இதையும் நீங்கள் பீட்டா ஃப்ளைட்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் தேர்டு திங் என்னென்னா, என்னோடய பேட்ரி ஸ்ட்ராப் கலண்டுருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு புது ஸ்பாட்டில் நான் ஃப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நான் 2 ஸ்ட்ராப், அதுவும் மெயினாக ஹை ஆல்டிடியூட்லாம் ஃப்ளை பண்ணும்போது, ஏன்னா அந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்ததுன்னா பேட்ரி தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நான் எப்போவுமே ஹை ஆல்டிடியூட் ஃப்ளை பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே நான் டபுள் ஸ்ட்ராப் போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஸ்ட்ராப் போட்டிருக்கேங்கிறது நான் பொய் சொல்லலைங்கிறது வீடியோட அந்த குவாடை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 2 ஸ்ட்ராப் நான் மாட்டியிருக்கேன். பட் இருந்துமே வந்து ஸ்ட்ராப் வெளியில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த பவர் லீட் ரெண்டுமே ஜாயின் ஆகிற அந்த XT60 கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லூஸாக இருந்திருக்கு. ஸோ இது நான் கவனம் செலுத்தாத ஒரு ஏரியா. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சம்டைம்ஸ் காஸ்ட்லியான பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கு நடந்தது என் வீட்டு பக்கத்துலேயே நடந்தனால எனக்கு பிரச்சனை இல்லை, தேடி கண்டுபிடிக்க அதிக நேரம் ஏற்படலை. ப்ளஸ் எனக்கு பக்கத்தில் 2 ஸ்பாட்டர் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ இந்த XT60 கனெக்ட் ஆகிற 2 கனெக்டர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கா, இதில் ரொம்ப லூஸாக இருக்காங்கிறத மட்டும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அது என்றைக்குமே ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் அந்த மாதிரி லூஸாக இருந்ததுன்னா கனெக்டர்ஸை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப செலவாகாது, ஒரு 60 ரூபா 100 ரூபா செலவு தான். ஸோ நம்மளை ஃப்யூச்சரில் ரொம்ப சிரமப்படுத்தாது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
ஆக்சுவலாக பேட்ரி கன் இருக்குண்ணா, கேபிள் கன் இருக்கு, அப்படியா? அதனால தான் உங்களுக்கு காட்டலை. இங்கே பாருங்க, இதோ கனெக்ஷன் காட்டு. கடவுளே. 4வது விஷயம், ஒரு ஸ்பாட்டர் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது. ஸ்பாட்டர் யாருன்னா ட்ரோன் எங்கே போய்ட்டுருக்குங்கிறத நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியாக எனக்கு கை கொடுத்து உதவுனது யாருன்னா ஸ்பாட்டர் தான். அந்த ஸ்பாட்டர் என்னோடய சிஸ்டர் ஹஸ்பண்ட். என் பக்கத்தில் இருந்து அவர் பார்த்தனால ஆச்சு. கடைசியில் அந்த ட்ரோனையும் அவர் தான் எனக்கு எங்கேருந்து விழுந்ததுங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொன்னதும் அவர் தான். ஸோ அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ட்ரோன் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்காமலே விட்டுருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எனக்கு எங்கே விழுந்ததுன்னே தெரியாது. அங்கே இறங்குது கீழே. அவளுக்கு நீ தானே நம்மளா நம்ம